நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க போகிறோங்க. வீடியோ மறக்காமல் பாருங்கள். டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்த்தோம்னாவே தமிழில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுங்க. ப்ளஸ் அது எப்படி கேட்டுக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்குங்க. கம்பல்சரி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 1 or 2 கொஷின் கூட இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா? அந்த கண்டென்ட்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் நம்ம சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. கம்பல்சரி பார்க்காதீங்களா பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னால் ஒரு பொருள் தான், ஆனால் நிறையா சொற்கள் இருக்குது. அதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? பல சொற்கள் இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு மீனிங் இருக்குது. அதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். மாதாங்கள், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் இதெல்லாம் எதோட பேர்னா யானைக்கு தாங்க. இது எல்லா நேமே இருக்குது. ஓகேங்களா? களிறுனாலும் யானை தான், வாரணம்னாலும் யானை தான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா மூவிஸ்லாம் வாரணம்னு சொல்லி யானைக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. யானைக்கு என்னென்ன பேர் இருக்குதுங்க? வாரணம், களிறுன்னு சொல்லி எல்லாம் பேர் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை. இந்த மாலைனா என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. பூ மாலையும் வருங்க, மாலை பொழுது வரும். ஓகேங்களா? நீங்கள் மாலைங்கிறது ஈவினிங் டைம் வந்து மாலைன்னு சொல்லுவீங்களா? அதுவும் வருங்க. பூ இருக்குமேங்க, அந்த பூவையும் பூ மாலைன்னு சொல்லுவீங்களா? அந்த ரெண்டு இந்த மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்குங்க? தன்மையை குறிக்கும். ஓகேங்களா? தன்மைங்கிறது என்ன மீனிங்னா குளிர்ச்சியாக இருக்கா, சாந்தமாக இருக்கா, மென்மை அப்படின்னு சொல்கிற எல்லாமே ஒரே மீனிங். என்ன மீனிங்னா தன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. 1 by 1. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து பார்க்கலாமான்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னங்க? இதழ்னா என்னங்க? இந்த இதழ் எதுங்க? உதடுன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நாளிதழ்னா இந்த நியூஸ் பேப்பர் அதெல்லாம் மாற வருதுங்க, அதுதான் நாளிதழ். ஓகேங்களா? இதழ்னா இந்த இதழ், நாளிதழ். இன்னொன்று வந்து இதழ் வந்து உதடு. இந்த 2 மீனிங் வரும். ஓகேங்களா? அடுத்தது பண்ணா இங்கே வந்து டபுள் சுழி போட்டிருக்குதா இல்லை ட்ரிபிள் சுழி போட்டிருக்குதா செக் பண்ணுங்கள். டபுள் சுழி போட்டிருந்துச்சுன்னா அது வேறு மீனிங் வரும். 3 சுழி போட்டிருந்துச்சுன்னா அது வேறு மீனிங் வரும். என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல்லுங்க. இணையற்ற சொல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு எது இணையற்ற சொல்னா பனிங்கிறத இணையற்ற சொல். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர் கூறப்படுவது எது? தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர்ந்தெழுதுகங்கிறது என்னன்னா இதெல்லாம் வர மீனிங்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. காற்று. ஓகேங்களா? வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி இதெல்லாம் எதனால் வருங்க? காற்றுனால தானே வரும். காற்றுக்கு இதெல்லாம் சேர்ந்த ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். என்னென்ன பார்த்தாங்க? காற்றுக்கு என்ன? வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி அது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யானைக்கு என்னென்ன நேம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னால் என்னங்க பார்த்தோம்? இதழ்னா என்ன? நாளிதழ், உதடுன்னு சொல்லி ஒரு மீனிங்கில் பார்த்தாங்க. அதுக்கு முன்னால் என்ன பார்த்தங்க? குளிர்ச்சி, சாந்தம், மென்மைனா தன்மைன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் மேக்ஸிமம் 1 or 2 கொஷின் ஆச்சு ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து வரும். ஓகேங்களா? ஆதவன், ஞாயிறு இதெல்லாம் எதை குறிக்குங்க? கதிரவன் குறிக்கி. இது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்குங்க? இரக்கம்ங்கிறதானங்க. இரக்கம்ங்கிறது என்னங்க? அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்குங்க? இரக்கத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஆதவன், ஞாயிறு எதை குறிக்குங்க? கதிரவனை குறிக்கும். இதழ்ங்கிறது எதுங்க? நாளிதழ், உதடு. இந்த 2 சேம் மீனிங் வந்து இதழுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். சூரியன். ஒரு தரும் பல சொற்களுக்கு சூரியனுக்கு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு இது எல்லாமே சூரியனோட வேறு சேம் மீனிங் தர பெயர்கள். ஓகேங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனால் இந்த கொஷின் எல்லோரும் கரெக்டாக போட்டுருவீங்க, ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? தலை சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறியன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைக்கு வந்து இணையான வேறு சொல் நம் கண்டறியணும். என்னென்னங்க? முதன்மை, சிரசு முதன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்து வெட்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லியிருக்கிறாங்க? மலை. இது எல்லாமே மலை. வெட்புனா எல்லாத்துக்குமே தெரியும் மலைன்னு, சிலம்புனா மலைங்கிறது தெரியும். இது எல்லாமே என்ன மீனிங்னா
மழை குறிக்கும் மீனிங். ஓகேங்களா. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாது எது, இதில் எது வந்து தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சிவியல். சிவியல்ங்கிறத தானியங்களை குறிக்காத சொல். ஓகேங்களா. கூலம், முதிரை, அதுக்கப்புறம் பயறு, இதெல்லாமே தானியங்களை குறிக்கும் சொல்கள். இந்த 3 வந்து எதை குறிக்கும் சொல் கூட கேட்கலாங்க. தானியங்களை குறிக்கும் சொல், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கூலம், முதிரை, பயறு இதெல்லாம் எதை குறிக்கும் சொல்லுன்னு கேட்டாங்கன்னா தானியங்களை குறிக்கும் சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். ஓகேங்களா. ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் கடல். கடல்ங்கிறது என்னங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். வாரணம்ங்கிறது யானை, இது வராது. ஆலிங்கிறது கடல் வரும், ஆனால் சக்கரம் வராதுங்க. அதுக்கப்புறம் வேலி வராதுங்க. அப்படின்னா எதுங்க வரும், முன்னீர் தானே வருங்க. இதுதான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஏன்னா கடல் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா. சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. கெட்டுப்போன காய்கனி வகைகள். ஓகேங்களா. இது வந்து எதை குறிக்குன்னா கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா. இது வந்து எது வந்து சேம் மீனிங் தரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த அணி வனப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. குலை வகை. குலை வகை குறிக்கும். ஓகேங்களா. இது குலை வகை. இது புக்கில் இருக்கிற கொஷின்ங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்து, சூளை, தாறு, கதிர் இதெல்லாம் எதை குறிக்குன்னா குலை வகை குறிக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொழுந்து வகை. கொழுந்து வகைங்கிறது என்னங்க, துளிர், தளிர், அதுக்கப்புறம் குருத்து, இதெல்லாமே கொழுந்து வகையை சேர்ந்தது. ஓகேங்களா. கொழுந்து வகை. கொழுந்து வகை எது எதுங்க, துளிர், தளிர், குருத்து. ஓகேங்களா. இதெல்லாமே வந்து கொழுந்து வகையை சார்ந்து. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், துளிர், முறி, குருத்து இதெல்லாம் வந்து தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்னா நுனிப்பகுதி. ஓகேங்களா. இது நமக்கே தெரியும் நுனிப்பகுதி. இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வெய்யோன். வெய்யோன்கிறது என்னங்க, சூரியன். ஏற்கனவே அங்கே பார்த்துட்டு தானே வந்தேங்க. சூரியனை குறிக்கோட வேறு பெயர்கள் தான் சூரியன், கதிரவன், பகலவன், நிறையா பேர் இருக்குங்க. எந்த பேர் வேணால் கொடுக்கலாம். இந்த 2 பேர் தான் கொடுக்கணும்னு இல்லை. சூரியனுக்கு இருக்கிற வேறு பெயர்களை எந்த 2 பேர் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தோணி, களம் இதெல்லாம் பார்த்தாவே கண்டுபிடிச்சிங்க. நாவாய், தோணி, களம் இதெல்லாம் பார்த்தாவே நீங்களாம் கண்டுபிடிச்சிங்க. வங்கம் இதெல்லாம் பார்த்தாவே என்னங்க, கடற்கலன்கள்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும். மீன் வராதுன்னு தெரியும், வானூர்தி வராது, மான் வராதுன்னு தெரியும். இது எல்லாமே கடற்கலன்கள்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே தோணினா என்னன்னு தெரியும், களம்னா என்னன்னு தெரியும், வங்கம்னா கூட தெரியாது ஒரு சிலருக்கு. ஆனால் நாவாயினா தெரியும். இந்த 3 வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கடற்கலன்கள்னு சொல்லி ஏதோ ஒன்றுக்கு சேம் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா போதுங்க, ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலைக்குகை. ஏற்கனவே பார்த்தோம் மலைக்கு வந்து என்னென்ன வேறு பெயர்கள்னு சொல்லி அதுவே திருப்பி ரிப்பீட்டாக கொஷின்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் கொஷின் தெளிவாக பாருங்கள். பிலம், முளை இந்த 2 வந்து மலைக்குகையோட வேறு பெயர்கள். ஓகேங்களா. அடுத்தது கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் எதுங்க, குலை வகையை சார்ந்தது. குலை வகை. ஓகேங்களா. இதெல்லாம் எதை சார்ந்ததுன்னா குலை வகையை சார்ந்தது. ஓகேங்களா. காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. அரண், அடவி இது 2மே காடுகளை குறிக்கும் சொற்கள். ஓகேங்களா. காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறினா அரண், அடவி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுங்க, சொற்களில் அல்லாது என்னன்னா நுனிப்பகுதி குறிக்கிறது துளிர், குருத்து, முறி. இது 3மே நுனிப்பகுதி குறிக்கும் சொல்கள். ஓகேங்களா. குறிக்காத சொல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சொற்கள் அல்லாது குறிக்காத சொல் இது மாதிரி கேட்டாங்கன்னா எது அது கூட சேம் மீனிங் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. எதுங்க, தோகை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களில் முகில். முகில்ங்கிறது என்னங்க, கார், கொண்டல், மேகம் இதெல்லாமே முகிலோடது. ஓகேங்களா. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கொட்டை, முதிரை, கால், தேங்காய் இதெல்லாமே எதை சேர்ந்ததுன்னா மணி வகையை சேர்ந்தது. ஓகேங்களா. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களில் அரும்பு, போது, மலர், செம்மல் இது கண்டுபிடிச்சிருங்க பூவின் நிலைகள்னு சொல்லி. ஏன்னா இது நம்ம புக்கில் படிச்சுக்கிறேங்க 6th ஸ்டாண்டர்டில். அதனால் இது யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சூம்பல், சீவியல்,
அடுத்தது அழியல், இதெல்லாமே பார்த்தா கெட்டுப்போன காய்கனி வகைன்னு சொல்லி இது எல்லாருமே போட்டுருவோம். ஏன்னா வந்த கொஷினே ரிப்பீட்டாக வந்திருக்குது பாருங்கள். வடு, மூசு, கவ்வை, அதுக்கப்புறம் கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லியிருக்கிறாங்கன்னா பிஞ்சு வகை. ஓகேங்களா, பிஞ்சு வகையை குறிக்கும் சொற்கள். பிஞ்சு வகையை குறிக்கும் சொற்கள் என்ன? வடு, கவ்வை, அதுக்கப்புறம் கச்சல், இதெல்லாம் எதை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும். குலை வகை குறிக்கும் பார்த்தாச்சுங்க. மணி வகை குறிக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு, இளம் பயிர் வகையும் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்குள்ளேயே ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழிங்கிறது என்னங்க? பதம், கிளவி. ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்களில் மூசு, கவ்வை, கருக்கள் இது இப்போ தான் பார்த்தா பிஞ்சு வகைன்னு சொல்லி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இலை வகைக்கு என்னங்க? தாள், தோகை, ஓலை, இதெல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஓலைங்கிறதே தனமட்ட ஓலை அது மாதிரி சொல்லுவீங்களா, இதுதாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க, இதெல்லாம் ஈஸியாக, ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் ஒப்பிடுறதை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நீர்நிலை பெயர் அல்லாது. இல்லை இது நீர்நிலை பெயர் அல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இளஞ்சி நீர்நிலை தான், கேணி நீர்நிலை தான், அதுக்கப்புறம் கூவல்ங்கிறது நீர்நிலை தான், இதுதான் கோட்டிங்கிறது தான் நீர்நிலை அல்லாது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், உரைக்கிணறு, ஊர்ணி, அகழி, இதெல்லாமே அணை, இதெல்லாமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இதெல்லாம் நீர்நிலை, இதெல்லாம் கூட தெரியலனாலும் அணைனாவே கண்டுபிடிச்சிருவீங்க, அது நீர்நிலைன்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, அடிவகை. அடிவகைனா அடிவகையில் அடியில் என்னென்னங்க இருக்குது? ஒரு மரமே இருக்குதுன்னா பாருங்கள், ஒரு செடி இருக்குன்னா அடிவகைனா என்ன சொல்லுவீங்க? தண்டு, கோல் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் தாள் தானே சொல்லுவீங்க. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடிவகைனா சுவை, கொம்பு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க தானே. இலை, தோகை அதையெல்லாம் அடிப்பகுதின்னு சொல்ல மாட்டீங்க, அதெல்லாம் மேல் பகுதியில் வருங்க. அதுக்கப்புறம் குருத்துங்கிறது அடியிலேருந்து சென்டரில் போவோம், அது வராதுங்க. அப்புறம் விடை தெரியவில்லை கிடையாது. என்ன ஆன்சருங்க? தாள், தண்டு, கோல், இதுதான் இதோட ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, நிலவு. நிலவோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எதுங்க? நிலவுனா திங்கள், சந்திரன், இது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் இது யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. தில்லம், அலுவம், இதெல்லாம் இதெல்லாம் எதை குறிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க? காடு. காடை குறிக்கும் வேறு பெயர்கள் நிறைய இருக்குங்க, அதையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடவி, தில்லம், அலுவம், இதெல்லாமே கணையம், இன்னும் நிறையா பெயர்கள் இருக்குங்க காடை குறிக்கும் பெயர்கள். அதை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எதை வேணால் நீங்கள் கொடுத்து கேட்கலாம், இங்கே இருக்கிற பேர் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இளஞ்சி, கூவல், குண்டம், இதெல்லாம் பார்த்தங்க. ஊருணி, இதெல்லாமே பார்த்த கொஷினே திருப்பி ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அப்படித்தான் மேக்ஸிமம் வருங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்களெல்லாம் வந்த கொஷினே மேக்ஸிமம் வரலாங்க, அதனால தான் தெளிவாக பார்க்க சொன்னேன். ஓகேங்களா, இளஞ்சி, கூவல், இது வந்தோடனே நம்ம டக்குன்னு யோசிச்சுன்னு நீர்நிலையங்கள்னு சொல்லி. ஓகேங்களா, நீர்நிலையன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அணைங்கிறது கொடுக்கல, இங்கே பாருங்கள் மிச்சம் இருக்கிறதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எல்லா பேரும் ஓரளவுக்கு லைட்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கொஷினை நம்ம ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணிடலாம், நமக்கான மார்க்கு வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது குட்டி, பிள்ளை, அதுக்கப்புறம் வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்குங்க? தாவரத்தோட இலைநிலை. தாவரத்தோட இலைநிலை எல்லாம் என்னங்க? குட்டி, பிள்ளை, வடலி, மடலி, இதெல்லாமே எதனை குறிக்கும்னா தாவரத்தோட இளநிலையை குறிக்கும். ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம்ங்கிறது என்னங்க? தரணி, பார், இதெல்லாமே ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னங்க? தரணி, பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கடற்கலன்கள் எவை என கண்டறியன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாட்டி ஒரு கடற்கலன்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எவைன்னு கண்டுபிடின்னு கூட கேட்கலாம். கொஷின் எது என்ன கேட்டாலும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கடற்கலன்கள் எவைனா நாவாய், வங்கம், தோணி, நிறையா பார்த்தோமே அதே கொஷின் தாங்க ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்து இது எதோட பொருள் இதெல்லாமே எந்த மீனிங் வரும்னு சொல்லி கேட்டாங்க. எந்த பொருள்னு சொல்லி கடற்கலன்கள்னு சொல்லி நாம் சொன்னங்க. அதே கொஷினை பாருங்கள், கடற்கலன்கள் எவை என கண்டறியன்னு சொல்லி அதையவே கொடுத்துருக்குறாங்க. கொஷினை மாற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டுபிடி சொல், இதுதான் பார்த்தங்க. பதமொழி. பதமொழி எதை குறிக்கும்னு சொல்லி பார்த்தா சொல்லுன்னு சொல்லி இருந்துச்சு, இதுவே திருப்பி கேட்டுருக்குறாங்க. அதனால் கொஷினை ஒரு நோட்டை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுன்னா டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, இதே போல் தான் நான் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே போட போகிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, கேண்மை. கேண்மைக்கு பொருந்தாத சொல் என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. கேண்மையோட மீனிங் என்னங்க? நட்பு, உறவு,
தோழமை இதெல்லாமே வரும். நட்புறவை தான் கேள்வின்னு சொல்லுவாங்க. அது நட்புக்குள்ளேயே உறவு தோழமை எல்லாமே வந்துட்டு இந்த மூணும் சேம் மீனிங். பொருந்தாத சொல் என்னென்னா பிரிவு. ஓகேங்களா, அவங்க பிரிஞ்சு போகிற மீனிங்கில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கடிங்கிறது என்னங்கன்னா காவல், விரைவாக. இந்த ரெண்டும் அதோட மீனிங். ஓகேங்களா, காற்றினை குறிக்காத சொல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வலி, கால், அதுக்கப்புறம் தென்றல், இதெல்லாமே காற்றினோட குறிக்கும் வேறு சொல்கள். ஓகேங்களா, குறிக்காத சொல் கேட்டுக்கிறாங்க. குறிக்காத சொல் என்னென்னா பொறுப்பு. ஓகேங்களா, இந்த மூணுமே நம்ம பார்த்தா இந்த மூணுமே கொடுத்து இது வந்து எதை குறிக்கும் சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம காற்றுன்னு சொன்னாங்க. இதுவே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி வேறு மாதிரி கொஷின் கேட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். வெய்யோன் என்னும் சொல் தரும் பல சொற்கள் கண்டுபிடி. நம்ம வெய்யோன்னு என்னன்னு சொன்னாங்க, ஞாயிறு சொன்னால் ஞாயிறு, பகலவன், அதுக்கப்புறம் பரிதி, ஆதவன், இதோட சொற்கள். ஓகேங்களா, மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மதினே என்னங்க சந்திரன் சொல்லிடுவீங்க. அதை குறிக்காத சொல் என்னங்க சூரியன் தவறு. சூரியன் தான் ஆன்சர். மதினா சந்திரன் சொல்லி தெரியும். மித்த எல்லாமே சந்திரன் மீனிங்கில் தான் இருக்குது. சூரியன் தான் அதோட மீனிங் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆறுங்கிறது என்னங்க ஒரு நதி எண் வருமாங்க. நதி எண். ஓகேங்களா, போட்டாச்சா. அடுத்தது தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் சொல்லி கேட்டாங்கன்னா பழத்தோட மேற்பகுதி. ஓகேங்களா, வாங்க இந்த ஒரு 10 கொஷின் தான் இது பார்த்துடலாம். இதெல்லாமே பார்த்துட்டோம். முத்து, முதிரை இதெல்லாமே மணி வகைன்னு சொல்லி பார்த்தோம். கூலம், கால், முத்து, முதிரை இதெல்லாமே மணி வகைன்னு சொல்லி பார்த்துட்டு அழகு எனும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிய. கவின், வனப்பு இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் இது மிஸ்டேக் பண்ண மாட்டோம். முறி, குருத்து, கொழுந்தத்தாடை முதலான சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்னா நுனிப்பகுதி. ஓகேங்களா, அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களில் செம்பல், அலர்வி இதெல்லாமே நமக்கு தெரியும். பூவோட நிலைகள்னு சொல்லி வந்த கொஷினே திருப்பி ரிப்பீட் ஆகிருக்குது. ஓகேங்களா, எழினி, களி, அப்புறம் திரைச்சீலை இதெல்லாமே என்னங்க ஓவிய வரைய பயன்படும் துணி. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே தெரியும். இது புக்லேயே நம்ம படிச்சிருப்போம். இந்த இதையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துலேன்னு சொல்லி அந்த பேரில் சொல்லி மீனிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஓவியம் வரைய பயன்படும் துணின்னு சொல்லி. ஓகேங்களா, இதோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ப்ரீவியஸ் கொஷின் முடிஞ்சுதுங்க. மேக்ஸிமம் வந்த கொஷினே தாங்க ரிப்பீட்டாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதனால் கொஷினை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஷின் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்ததே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கூட 1 or 2 கொஷின் இதில் போட முடியும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இதே போல் தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் ப்ரீவியஸ் கொஷின் கொடுக்க போகிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இதே மாதிரி போடலாமான்னு சொல்லி உங்களோட விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.